தொடர்ந்து பண்ண இதை நீங்க குறைஞ்சது 45 நாட்களுக்காவது செய்யணும். நோட் பண்ணிக்கோங்க. முத்ரா பேர் சார். விதமான புனஸ்காரங்கள் வந்து பண்றோம். தெய்வங்களோட கீர்த்தனைகளை கேட்கிறோம். அதுக்குள்ள சூக்ஷ்மமா மறைந்திருக்கிற பல விதமான விஷயங்கள் பத்தி நாம வந்து உணர்ந்துக்க ட்ரை பண்றோம். ஓகே. ஸோ இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் கீப் ஆன் எதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோ அது லைஃப்ல வந்து நடக்கும். ரைட்டா? இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுறதுக்கு நாம ஒரு முத்திரையை வந்து பயிற்சி செய்வோம். இந்த முத்திரை ரொம்ப சூக்ஷ்மமா வந்து துவார பாலகர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துவார பாலகர்கள் யாரு? துவார பாலகர்கள் வந்து கோயில் வாசல்ல, இறைவனோட கோயில் வாசல்ல காவல் காக்குறவங்க. இறைவனோட கோயில் வாசல்ல காவல் காக்குறவங்களுக்கு என்ன பணி அப்படின்னா, உள்ள வர்றவங்க யார்கிட்டயுமே அகந்தை அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து வெளியே வந்து போகணும் அப்படிங்கறத தெரியப்படுத்துறது தான். ஓகே. ஸோ அவங்க கையில என்ன முத்ரா வச்சிருப்பாங்க பாத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா நோட் பண்ணுங்க. யாருக்காவது ஐடியா இருக்கா? வாட் டைப் ஆஃப் முத்ரா தே ஹேவ் இன் தேர் ஹேண்ட்? எப்படி வச்சிருப்பாங்க? கரெக்டுங்களா? நோட் பண்ணிருக்கீங்களா? ஸோ இந்த முத்திரை நான் அப்படிங்கிற அந்த தன்மையை வந்து குறிக்கக்கூடிய முத்திரை. ஒரு ஜீவாத்மாவால் இன்னொரு ஜீவாத்மாவை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து பிரளயம், தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் வந்து உருவாகுது. சரியா? எப்ப வந்து ஜீவாத்மாவோட தன்மை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுதோ அப்போ இந்த ஆட்காட்டி விரல் ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே வரும். இது என்ன சிம்பிள்? இது வந்து த்ரெட்டன் பண்ற சிம்பிள். கரெக்டுங்களா? அடங்கிப்போ, கண்ட்ரோல்ட் ஆகு, நான் யாருன்னு கண்ட்ரோல் ஆக மாட்டேன், நான் இந்த 3 இதோட பிடியில வந்து சிக்கிக்கிட்டு இருக்கேன். எப்படி? ராஜச, தாமச, சத்துவகுணம் 3மே என்ன வந்து லாக் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இந்த 3 விஷயங்கள் குரோதம், லோபம், காமம், குரோதம், லோபம் இந்த 3 வந்து லாக் ஆயிட்டு இருக்கு. இந்த நான் அப்படிங்கிற தன்மையோட இருக்கேன். இதோட வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு உயர்நிலை விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிடக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்காது. கரெக்டுங்களா? 10th ஒருத்தர் 499 மார்க் எடுத்திருந்தா கூட அதோட வெளிச்சம், அந்த புகழ் வெளிச்சம் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் 499 எடுக்கும்போது இது டல் ஆயிடும். கரெக்டுங்களா? 499 எடுத்த எல்லாருமே வந்து பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னா இல்ல. கரெக்டுங்களா? உள்ள போனதை வந்து கிரகிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க கரெக்டா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நான் அப்படிங்கிற தன்மை அழிந்தால் மட்டும்தான் இறைவன் தேடி வருவார். ரைட்டா? இதுல வந்து 3 விதமான குணங்கள் வந்து குறிக்குது. இது வந்து காமம், குரோதம், இன்னொன்னு என்ன இருக்கு? லோகம். சரியா? இதுல இந்த விரல் தான் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான விரல். எல்லா விஷயங்கள் மேலயுமே வந்து பற்று வைக்கிறது. இது இல்லாம நான் என்ன வந்து இல்ல. தன் மேல பற்று வைக்கிறதுமே கூட இந்த காமம் அப்படிங்கிற வேர்ட வந்து மென்ஷன் பண்றதுதான். ஓகே. சோ இந்த விரல் தான் எல்லாத்த விட டாப்ல வந்துருக்கு. கவனிச்சீங்களா? வேர்ல்டு வைடு இந்த ஒரு விரல் மட்டும்தான் வந்து தப்பான சிம்பிளா வந்து காட்டப்படுது. ரைட்? இந்த விரல் வந்து நமக்கு வந்து அடக்குமுறையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வந்து அதிகப்படுத்த ஒரு விஷயம். முதல்ல இதுவும் வாங்கின உடனே போட்டு அலங்கரிச்சுக்கிறது இவங்க மட்டும்தான். சரிங்களா? இது வந்து நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ வந்து குறிக்கக்கூடியது. ரைட்? நம்மளோட கைரேகை வந்து பார்த்து சொல்றாங்க தானே, இந்த கைகளோட விரல் அளவை வச்சே வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு விரலுக்கும் என்னென்ன மாதிரி வந்து இடைவெளி இருக்கு,
இந்த பாம்ஸோட இது வந்து எந்த மாரி இருக்கு? என்னென்ன மாரியான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க? அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். கம் டூ த டாபிக். இந்த நான் அப்படிங்கிற தன்மை அழியும் பொழுது மட்டும் தான், நம்ம கிட்ட இருக்கிற இந்த மனம் அப்படிங்கிற பாத்திரம் வந்து நேராக ஆரம்பிக்கும். வானத்த பார்த்திருக்கீங்களா? வானத்த நீங்க பார்க்கும்போது, அதுக்குள்ள வந்து குட்டி குட்டியா நெறைய அப்படி சர்க்கிள் சர்க்கிளா வந்து 2 ஆகும். சயின்டிஃபிக்கலா வந்து பார்த்தா, எல்லாருமே வந்து திங்க் பண்ணிக்கிருவாங்க, நமக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கு. சரியா? பிகினிங்லலாம் வந்து நம்ம அப்படிதான் திங்க் பண்ணிக்கிருவோம். என்ன ஒரு எனர்ஜி எந்த மாரி நம்ம கூட்டத்துக்கு கண்ணுக்கு தெரியுதே அப்படின்னு. அப்படியே அது வந்து இறங்கும். சயின்டிஃபிக்கா பார்த்தா அதெல்லாம் வந்து வெள்ளை அணுக்கள வந்து நம்ம கண்கள் வந்து அப்படி வந்து காட்டுது. அதெல்லாம் ஓடுறது எல்லாத்தையுமே வந்து காட்டுது. ம். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆ இதுவா பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்சம் கடவுள் வந்து அத ஒரு ஆசீர்வாதத்த குடுத்துக்கிட்டே இருக்கிறாராம். ஓகே. மழை நெறையா பெய்யும்போது கூட, நம்மளோட பாத்திரமும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொருத்தரோட பாத்திரம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட பாத்திரம் நேரா நிமிர்ந்து இருக்குது. அவங்களோட பாத்திரம் கவுந்து இருக்குது. அல்லது ஆல்ரெடி ஃபில்ட் ஆயிருக்குது. அப்படின்னா, யாரோட பாத்திரத்துக்கு தண்ணி வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னா, ஓப்பன்ல இருக்கிற பாத்திரத்துக்கு தான். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளிய வந்து அனுப்புறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த முத்ராவ வந்து ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் நான் 3 வேளை கூட பயிற்சிக்கலாம். நோட் பண்ணிக்கங்க. நமக்கே தெரியும் தானே! இந்த உலகத்துல யார் ஒருத்தருக்குமே நம்மள பத்தி முழுசா தெரியாது. உண்மைய சொல்லணும்னா நமக்கே நம்மள பத்தி முழுசா தெரியாது. சரிங்களா? நான் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படித்தானே நம்ம நெறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அண்டர்ஸ்டாண்ட். இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியேறதுக்கு இந்த முத்திரை ஹெல்ப் பண்ணும். இந்த முத்திரைக்கு ஷேப்பான முத்ரா அப்படின்னு பேரு. KSEPHANA. ஓகே. ஸ்பெல்லிங் திருப்பி சொல்லவா? KSEPHANA. ஷேப்பான முத்ரா. சரியா? நான் குரூப்லயும் போடுறேன். This mudra helps to eliminate the all negative emotions from our mind. Okay? அது என்ன நடந்தாலும் அது வந்து பண்ண முடியலையே! நானும் வந்து இந்த ஒரு கேரக்டர வந்து மாத்தணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் இப்படிலாம் என்ன தூண்டி விட்டாங்கன்னா, இந்த மாரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு சொல்லுங்க. அப்படின்னு பார்ப்போம். அப்படின்ற மாரி இருந்தது அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு கட்டிடம். 4 பக்கமும் வந்து வழி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். ரொம்ப வேல்யூவான டாக்குமெண்ட். யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போலாம். யார் வேணாலும் வந்து எடுத்துட்டு போலாம். கரெக்ட் தானே? சத்திரத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஆ யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க. அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போவாங்க. ஒரு சாதாரண A4 ஷீட் பேப்பர். மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கு. சரியா? பாதுகாப்பு படை அதிகாரியோட டிஃபென்ஸ் இதோட அவரோட ஃபைல்ல வந்து அந்த A4 ஷீட் வந்து இருக்குது. கரெக்ட்டுங்களா? எடுக்கப்பட முடியுமா அத? சாத்தியம் இருக்கா? ஒரு சாதாரண பேப்பர் தான். சார் இல்ல சார். ஒரு சாதாரண பேப்பர் மட்டும் தான். எந்த விதமான இதுவும் கிடையாது. உள்ள போறது சாத்தியமே இல்ல. வித்தவுட் எனி ஆக்சஸ். ஒருவேள அத மீறி உள்ளயே அலோ பண்ணி செஞ்சு கொண்டு போய் உட்கார வச்சாலும் கூட, நீங்க வந்து உங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க இதுவா இருக்காங்க. டிஃபென்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு வைங்க. நீங்க அங்க போறீங்க. உங்களால அவங்களோட மேஜைய ஆக்சஸ் பண்ண முடியுமா? சரி ஓகே. உங்க பையனாவே இருக்கட்டும். உங்க பொண்ணாவே இருக்கட்டும். மானிட்டர் எவ்ரிதிங் இஸ் மானிட்டரிங். கரெக்ட்டுங்களா? ஒரு A4 ஷீட் மட்டும் தான்ப்பா எடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பெரிய இதா வந்து மாறிடும். மேபி நீங்க அந்த மேஜர் வரைக்கும் வேணா போலாம். பட் உங்களால அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இது பண்ண முடியுதான்னா? முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கணும். எதிர்மறை எண்ணங்களால உள்ள வரவிடாத அளவுக்கு. தரம் குறைஞ்ச விஷயங்கள் எதுவுமே வந்து உள்ளுக்குள்ள வரக்கூடாது. கரெக்ட்டா? அது எப்படி நெகட்டிவா கண்டுக்கிடாத கேரக்டரா நம்ம?
அது எப்படி கண்ணுக்கு எனக்கு அது நடக்குது, நமக்கு அது பெயினா இருக்கு. அத எப்படி சஃபர் ஆகுதுன்னா, உலகத்துல நம்மள சுத்தி சுத்தி அத்தன கொடூரங்கள் நடக்கும்போதும், நம்ம அத ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் கவனிச்சுட்டு தூக்கி ஓரமா வச்சுட்டு வேற வேலைய பார்க்கத்தான் போறோம். சின்ன பிள்ளை. ஓகே. அந்த புதுச்சேரியில இருந்த பிள்ளை. அது எவ்வளோ பெரிய கொடூரம் அது. அதோட தாக்கம் நம்மள வந்து ஒரு லெவல் வரைக்கும் பாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வேலைய நம்ம பார்க்க போயிட்டோம். நம்மலாம் வந்து பிஎம்பி. நான் சொல்லல. விவேக் சார் சொன்னாரு. புவர் மெமரி பீப்பிள். கரெக்ட்டா? இந்த மாரியான குரூயலான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து, நம்மளோட கவனம் வந்து கொஞ்ச நேரம் தானே நிக்குது. ஐய்யய்யோ! இப்படி நடந்து போச்சே! வருத்தப்பட்டுருப்போம். இல்லங்க. எல்லாரும் நம்ம மனிதர்கள், மனிதாபிமானம்லாம் இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணணுமா? ஏன் இது இப்படிலாம் செய்றாங்க? அப்படிலாம் செய்றாங்க. அப்படி இப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணிட்டு செஞ்சுட்டு, அந்த சின்ன வயசு பையன் 19 வயசு பையன் அவனுக்கு வந்து 40 வருஷம் ஆயிருக்குங்க. ஓகே. ஆ கொன்னது, மறைச்சது, இது வந்து இதுக்கு ஒரு 12 வருஷம், அதுக்கு ஒரு இது அப்படி இப்படின்னு முடிஞ்சுச்சு. ஸோ, அதெல்லாம் கிடைச்சிருக்குது. இது எல்லாமே வந்து கொடூரமான விஷயங்கள். இதெல்லாம் வந்து கண்டுட்டு காணாம அப்படியே வேலைய பார்த்தான போறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் ஏன் நம்மள அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது? We have the ability to என்னது நம்மளால அந்த நெகட்டிவ் வந்து தூக்கி போட்டு வேற வேலைய பார்க்க முடியும். பட் மூளைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. அந்த பாத்திரத்துக்குள்ள இந்த விஷயம் வந்து போயிருச்சு. இன்புட். அது அத பசஞ்சு, சாப்பிட்டு, செஞ்சு இது இன்புட்டா பலவிதமான விஷயங்கள வந்து அது குடுக்குது. சரியா? ஸோ, அதுலருந்து நம்மள ரிலீஸ் பண்றதுக்கு இந்த நான் அப்படிங்கிற தன்மை வந்து அழிஞ்சிருச்சுன்னா, நம்ம மேல இருக்கிற இந்த சுய பச்சாதாபம் தான். நான் எவ்வளவு நல்ல கேரக்டர் தெரியுமா? நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன் தெரியுமா? நம்ம பக்கம் இருக்கிற தவறுகள நம்ம அப்படியே நீதி அரசன் மாரி அப்படி ஸ்டெடியா இருந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ம் காரணம் இல்லாம ஒரு சின்ன தூசி கூட நம்ம மேல படாது. ஓகே. அந்த நான் அப்படிங்கிற தன்மை அழிஞ்சிருச்சு அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே நமக்கு பணிச்சு வேல தான் செய்யும். நம்ம வந்து சிவபெருமானோட ஒரு அம்சமா மாறிருவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த முத்திரை வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான முத்ரா. முடிஞ்ச வரைக்கும் இந்த முத்திரைய வந்து குழந்தைகள் முன்னாடி வச்சு பண்ணக்கூடாது. குழந்தைகளுக்கு என்ன அப்டின்னா, அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா, எந்த விஷயத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது வந்து இருக்கும். ஈவன் தேர் ஆர் ஆல்சோ ரெடி டூ அப்சர்வ் தட். ரைட்டா? ஸோ முடிஞ்ச வரைக்கும், அந்த பயிற்சி முடிந்த வரைக்குமாவது வந்து கதவ பூட்டிட்டு, இந்த பயிற்சிய வந்து செய்யுங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல, அந்த மாரி சமயங்கள்லாம் வந்து, இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து குடுக்கும். சரியா? ஸோ இங்க பாருங்களேன். இந்த கை விரல்கள் இந்த மாரி வந்து இணைச்சுக்கணும். இந்த 3 விரல்களையும் இப்படி வந்து லாக் பண்ணிக்கணும். இந்த ஆட்காட்டி விரல் 2யும் இந்த மாரி இணைச்சுக்கணும். இணைச்சுட்டு, ரைட்? இப்படி டச் பண்ணிக்கணும். இதுக்கு பேரு ஷேப்பான முத்ரா. இத நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா, உங்கள யாராலயும் இரிட்டேட் பண்ண முடியாது. அந்த இரிட்டேஷன் மூலமா தான் நமக்குள்ள எல்லாருமே வந்து என்டர் ஆயிடுறாங்க. ஓகே. டச். இப்ப என்ன பண்ணணும்னா, தம் ஃபிங்கர் மேல வச்சிருக்கோமா, மூச்சு வாங்கும்போது இந்த உள்ளங்கைகளுக்கு இடையில இருக்கிற இந்த கேப்ப வந்து அதிகப்படுத்தணும். கைகள வந்து தளர்த்தணும். இன்ஹேல். ஓகே. இந்த விரல்களையும் வந்து லைட்டா அந்த ஆட்காட்டி விரலுக்கு இடையில இருக்கிற கேப்பையும் வந்து லைட்டா ரிலீஸ் பண்ணணும். எக்ஸேல் அப்படி பண்ணும்போது, கைகள் உள்ளங்கைகள் 2யும் அப்படியே இணைக்கணும். மெதுவா இந்த விரல்களையும் வந்து இணைக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது, நம்மளோட தலைக்குள்ள வந்து நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் ஆகுற மாரி திங்க் பண்ணுங்க. நீங்க நெறைய சுவாசத்த வெள்ள கலர் ஒளிய வந்து இன்ஹேல் பண்றதா விசுவலைஸ் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கங்க. இன்ஹேல், விசுவலைஸ் த லைட் எனர்ஜி கோ இன்சைட். அண்ட் எக்ஸேல், வைல் எக்ஸேலிங் இந்த ஆட்காட்டி விரல வந்து பாயிண்ட் டுவார்ட்ஸ் த கிரவுண்ட். ஓகே. உள்ளங்கைகளை இணைக்கணும். இணைச்சு ஒரு சின்ன அழுத்தத்த உருவாக்கி, நம்மட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து வெளிய போறதா வந்து விசுவலைஸ் பண்ணணும். பிளாக் கலர்ல நம்மட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் வந்து ரிலீஸா வெளிய போறதா விசுவலைஸ் பண்ணணும். சரியா? ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் விஷயத்த பத்தி ஒண்ணு சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க.
கிராவிட்டி ஃபோர்ஸ் நமக்கு பல விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புக்குள்ள எதெல்லாம் தேவையில்லையோ, அது எல்லாமே கிராவிட்டி தான் பிடிச்சு இழுக்குது. டு அக்செப்ட் ஆர் நாட்? மேல இருந்து ஒரு விசை வந்து தள்ளி, கீழ் நோக்கி செல்லும் காற்று நவான வாயு வந்து கீழ் நோக்கி இழுத்து, புவியீர்ப்பு விசையால தான் அது கீழ வந்து இழுக்கப்படுது. ஈவன் த மோஷன், ஈவன் த யூரின் ஆல்சோ. கரெக்ட்டுங்களா? இங்க நீ எடுத்த இன்டேக்கு இங்க இதெல்லாமே வந்து தேவையான விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணப்பட்டுட்டு, தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தூக்கி சுத்தமா வந்து வெளிய போடுது. 1% கூட மிச்சம் வைக்கிறது இல்ல. கரெக்ட்டுங்களா? இந்தந்த சத்துக்கள மட்டும் உறிஞ்சா போதும் அப்படின்னு. இங்க போன இன்புட்ட ரிலீஸ் பண்றதுக்கான வழி என்ன? இது வந்து கிராவிட்டி கூட கனெக்ட் ஆனா மட்டும் தான், இது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து கீழ கொட்டும். இந்த ஆக்னை சக்கரம் வந்து யார் ஒருத்தருக்கும் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து வளையாது. ஒருத்தர பணியணும் அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து நேசிக்கணும். கரெக்ட்டா? இந்த அதனால தான் முஸ்லிம்ஸோட தொழுகை மெத்தட் பார்த்திருக்கீங்களா? அவங்க மறுபடியும் வந்து முன்னாடி வளைவாங்க. ஓகே. அந்த மாரி வளையும் பொழுது, இந்த புருவ மத்தியில இருக்கிற அந்த எதிர்மறையான எனர்ஜி எல்லாமே வந்து நிலத்தால வந்து உறிஞ்சப்பட்டுரும். மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிங்களா? ஸோ, திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாரி இந்த முத்திரைய நீங்க பண்ணும்போது, ஓகே. உங்களோட நெத்தி போய் எந்த இடத்துல வந்து தொடுதோ, முன்னாடி வளைஞ்சு உங்க நெத்தி வந்து எந்த இடத்துல தொடுதோ, அந்த இடத்துக்கு நேரா வந்து இந்த கைய வந்து இப்டி நீட்டி, அது மூலமா அத வந்து விசுவலைஸ் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது கைகள ஓப்பன் பண்ணணும். விரல்கள வந்து ஓப்பன் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது உங்களோட விரல்கள் வந்து ஒன்றிணையணும். உள்ளங்கைகள் ரொம்ப பக்கத்துல வரணும். ஓகே. நமக்கு வந்து தெரியாது. எத்தனை எதிர்மறை எண்ணங்கள், எத்தனை எதிரான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு. அத்தனையும் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே. நம்ம மனம் வந்து பரிசுத்தமாகும். இந்த முத்திரை பண்றதுனால. ரொம்ப நுணுக்கமான ஒரு டெக்னிக். 45 நாட்கள் இத நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம மைண்ட் வந்து பாசிட்டிவான எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். சரியா? பாசிட்டிவான எனர்ஜிய வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆச்சுன்னா, நீங்க இந்த முத்திரைய இப்படி தூக்கி பிடிக்கணும். நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி சண்டே வேற காலைல பசங்களை எல்லாம் கலக்கணும் பண்ணணும். சோ, இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? நீங்கள் இரிட்டேஷன் ஆகுறதையோ, அல்லது பிறரால தாக்கப்படுறதையோ, இது வந்து குறைக்கும். இந்த முத்திரையோட நீங்க பண்ணும்பொழுது. சரியா? தினசரி யோகாவும் பயிற்சி செஞ்சு, இந்த முத்திரையும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, உடல், மனம், எண்ணம், ஆன்மா எல்லாமே வந்து வலுவாகும். நோட் பண்ணிக்கணும். தேவையில்லாத கேஸ் எல்லாத்தையுமே உடம்புல இருந்து ரிலீஸ் பண்ணும். You feel more fresh and energetic after doing this mantra. ஞானப்பெருக்கு அதிகரிக்கும். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா, ஒரு சண்டை, ஒரு ஃபைட் அப்படின்னு நடக்குதுன்னா, நம்ம மூளை அத்தன விஷயங்கள தேடி செஞ்சு எடுத்து, நம்ம பேசுற சக்திய அதிகப்படுத்தி, நம்ம திங்கிங் எபிலிட்டி அதிகப்படுத்தி, பிரெயின் ஹீட் ஆகி ஃபைட் பண்றோம் தானே! அந்த வேவ் லென்த்த வந்து மாத்துறதுக்கு நாம மிக முக்கியமா வந்து சில பயிற்சிகள வந்து செய்யணும். கதா காலாட்சேபம் வந்து கேளுங்க. கந்தர் எப்படி பிறந்தார்? சிவபெருமான் செஞ்ச லீலைகளுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமங்கள் என்ன? மகாபாரதம், பகவத்கீதை, இந்த விஷயம் கந்த சஷ்டி கவசம் என்ன உங்களுக்கு புடிச்சிருக்கோ,
அந்த விஷயத்து மேல ரொம்ப தீவிரமா வந்து ஈடுபாடு வச்சு, அத தினசரி கேட்கிறத வந்து பழக்கமா வச்சுக்கோங்க. இட் வில் கிவ் த வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் டூ யூ. அதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? வேதங்கள்ல 7,00,00,000 மந்திரங்கள் வந்து இருக்குதாம். டெய்லி எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க கேட்டுட்டீங்க, பண்ணிட்டீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அந்த தெய்வம், அந்த எனர்ஜி, அந்த குறிப்பிட்ட விதமான ஒரு சக்தி வந்து உங்கள காப்பாத்தியே தீரணும். இது வந்து தர்மம். அந்த தர்மத்த தெய்வங்கள் மீறாது. சரியா? நம்ம வந்து தனிச்சு விடப்பட்டுருக்கோம். நீ வந்து உன் லைஃப்ல நீ மட்டும் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உன்னை யாரும் ஒருத்தர் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். நாங்க வந்து என்ன வேணா நீ பண்ணிக்கோ. அவ்வளோதான். உனக்கு இந்த எனர்ஜிய குடுத்தாச்சு. உனக்கு இந்த லைஃப் டைம குடுத்தாச்சு. போ! அப்படின்னு குடுத்து அனுப்பி விட்டுருக்கோம். நம்ம போய் சரண்டர் ஆகி செஞ்சு அந்த எனர்ஜிய ஃபுல்லா அந்த பக்கம் குடுத்து, மானசீக தீட்சை பெற்று, அந்த மாரி இது பண்ணாத ஒழிய, எந்த தெய்வங்களும் வந்து நம்ம வந்து காப்பாத்தாது. மறுபடியும் ஒரு விஷயம் வந்து சொல்றேன் பாருங்க. சரியா? ஒரு கந்த சஷ்டி கவசம் எடுத்துக்கிறீங்க. ஒரு நமசிவாய மந்திரம் வந்து எடுத்துக்கிறீங்க. ஒரு தடவ சொல்லும்போது எல்லாரும் சொல்ற மாரி சொல்லிட்டாங்கன்னு ஆயிரும். 108 தடவ சொல்லும்போது எல்லாரும் பண்றது தானன்னு ஆயிரும். 1000 தடவ சொன்னா ஒரு சின்ன அட்டென்ஷன் கிடைக்கும். 10,000 தடவ சொன்னா அந்த அட்டென்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? ஏன் இத செய்றான்? அப்படின்னு. 1,00,000 தடவ சொன்னா, 10,00,000 தடவ சொன்னா, 1,00,00,000 தடவ சொன்னா, அத மீறி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சு அப்படின்னா, அது அந்த தெய்வத்துக்கு இழுக்காயிரும். கரெக்ட் தானே? இத்தன வருஷமா அந்த ஒரு கதை ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த பூதகணங்கள்லாம் இருக்கு தானே? பூதகணங்கள்ல ஒரு 2 பூதகணங்கள் வந்து சிவபெருமானோட தலைய பார்த்து சிரிச்சுதாம். அந்த ஆளுக்கு தலை ஃபுல்லா வந்து சிகப்பா தானே இருக்கும். சாரி கருப்பா தானே இருக்கும். ஜடாமுடி தானே. அந்த ஜடாமுடியில வந்து ஹேர் கலரிங் மாரி மருதாணி வந்து ஒட்டியிருக்கு பாரு. செம்பட்டைய இருக்கு பாரு. அப்படின்னா, என்ன காரணம்னா, இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரண்டர் ஆயி, "எம்மா தாயே தெரியாம பட்டேன்" அப்படின்ட்டு பார்வதி தேவிட்ட வணங்கியிருக்காரு. ஓகே. அந்த அம்மாவோட கால்ல போட்டிருந்த மருதாணி, இவரோட தலையில வந்து ஒட்டிக்கிச்சாம். ஓகே. அவரு மறுபடியும் எந்திரிக்கும்போது அது அப்படியே வந்து இருந்திருக்குது. சிவபெருமானே இங்க வந்து அந்த நான் அப்படிங்கிற தன்மைய வந்து விட்டுட்டு, இறங்கி வந்து இந்த மாரி பண்றவர் தானே நம்மலாம் வந்து ஏமாத்துறோம். சோ, இந்த ஒரு சின்ன விஷயத்தையே நோட் பண்ணி சிரிக்குதுங்களா? இந்த பூதகணங்கள் இத்துணூண்டு தான் இருக்கும். சிவபெருமான் அவரு அசகாய சூரர். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறவரு. அவரோட தலைக்கு மேல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த பார்த்து சிரிக்கிற மாரி, இந்த எல்லா விதமான தெய்வங்களுமே வந்து அந்த தெய்வத்த பார்த்து வந்து இது பண்ணும். அவன் இவ்வளோ பண்ணான்டா உனக்கு. இத்தன வருஷமா உன்ன நினைச்சுட்டு இருந்தான்ல. அந்த அளவுக்கு தெய்வ சக்திய வந்து இது பண்ணிக்கணும். ஆல்ரெடி மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், அந்த தெய்வ சக்தி மேல அந்த ஒரு நிப்பாட்டி இருக்கிற அந்த எனர்ஜி மேல வந்து நம்பிக்கைய வந்து வைக்க விடாம வந்து பண்ணும். ஓகே. புராணங்கள் பத்தி வந்து தொடர்ந்து வந்து கேளுங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா டீப்பா உள் வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தோட சக்தி உங்கள காப்பாத்தி ஆகும். முன்னக்கூட்டியே அது தகவல் குடுக்கும். இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்னு தடுக்கும். ஓகே. அல்லது அத செய்ய விடாத அளவுக்கு நம்ம உடல்நிலைய அத வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஓகே. கர்சஸ் எல்லாத்தையுமே தடுக்கும். ஃபைட் எல்லாத்தையுமே தடுக்கும். இது எல்லாமே நடக்கும். நீங்க அந்த மந்திரங்கள சொன்னீங்கன்னா. இப்ப இதோட இத வந்து எப்படி கனெக்ட் பண்றேன் அப்டின்னா, ஆல்ரெடி செஞ்சு வச்ச பாவ கர்மாக்கள் எல்லாமே இந்த அளவுக்கு டைட்டா இருக்கிறதுனால, இவங்களால உள்ள வர முடியல. பி ஓப்பன். ம். ஒரு குறிப்பிட்ட நாள் ஒண்ணு வச்சு, ஒரு குறிப்பிட்ட டைம் ஒண்ணு வச்சு, எல்லாரையும் மன்னிச்சு தட்டிடலாம். ஓகே. உலகத்துல இருந்து நானும் ஆஃப்டர் ஆல் மனுஷன் தானே! நம்மளும் வந்து ஆஃப்டர் ஆல் இந்த பூமிக்கு கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துட்டு போகணும்னு எனக்கு சாதாரணமா இந்த விஷயம் நடந்துருச்சு. அவ்வளதானே. நீ என்ன இது பண்ணிட்டியா? நீ என்ன இத பண்ணிட்டியா? போ மன்னிச்சுட்டேன் போ. சரி போ. உன்ன மன்னிச்சுட்டேன். எல்லாரையும் மன்னிச்சு தள்ளிட்டா,
இவங்கெல்லாம் மன்னிக்கவே முடியாது. வேணவே வேண்டாம். ஃபக் யூ. நான் உன் லைஃப்ல தெரியாம வந்துட்டப்பா. சாரி. ஃபக் யூ. அண்ட் ஆஸ்க். இப்படி பண்ணிட்டீங்கன்னா, மைண்ட் ஃபுல்லா எம்ப்டி ஆயிரும். ஆனா இந்த ஆல்ரெடி பதிஞ்சிருக்கிற விஷயங்கள அத பண்ணக்கூடாது. ஓகே. சோ இந்த முத்திரை பண்ணா, அந்த விஷயங்கள் எல்லாமே அக்குமுலேட் இருக்கிற எல்லாமே வந்து வெளிய போயிரும். ஒரே ஒரு கண்டிஷன். தொடங்கிட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. சரியா? நம்ம நல்வாழ்வுக்கு நம்ம மட்டுமே தான் எஃபோர்ட் எடுக்கணும். வேற யார் ஒருத்தரும் எஃபோர்ட் எடுக்க முடியாது. ரைட்? யூனிவர்ஸ் ரெடி டூ கிவ் த பிரஷர், எனர்ஜி. எத ஹேண்டில் பண்ண முடியுமோ அத மட்டும் தான் அது குடுக்கும். இவன் இதத்தான் தாங்குவான்னு அத டிசைட் பண்ணி வச்சிருக்கான். அத மட்டும் தான் குடுக்கும். இப்ப நம்ம ஒரு ஸ்டேட்ல இருக்கோம் தானே! இப்ப நம்மகிட்ட இத்தன பொறுப்புகள் இருக்கு தானே! நம்மட்ட இவ்வளவு எனர்ஜி இருக்கு தானே! இது எல்லாத்தையுமே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்? சோ, அதனால தான் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முதலை செஞ்சு பார்த்துரலாமா? சோ, நான் அப்படிங்கிற தன்மை வந்து அழியணும். அப்படிங்கிறது தான். ரைட் லாக். டச். ம். லெஃப்ட் தம்ப் ஃபிங்கர் மேல இருக்கணும். சரியா? நீங்க Googleல தேடலாம். Googleல இந்த முத்திரை கிடைக்கும். செய்யறதுக்குரிய டெக்னிக் கிடைக்காது. சரியா? ஓகே. சோ வண்டி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு ஓட்ட தெரியல அப்படின்னா யூஸ் இல்ல. ஓகே. ஆனா தேட வேண்டியது தான் சொல்லல. எல்லாத்துலயும் லெஃப்ட் கீழ இருக்கும், ரைட் மேல இருக்கும் சார். முத்ரால இதுவரைக்கும் பார்த்ததுல. லெஃப்ட் கீழ ரைட் நார்மலாவே. லெஃப்ட் ஹேண்ட் மேல ரைட் இருக்கும். ம். அதாவது ஓவர் சீட் பண்றது ரைட்டா இருக்கும். ஓகே. இந்த முத்ரால மட்டும் அஃப்கோர்ஸ் தம் ஃபிங்கர் மட்டும் தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரைட்டுக்கு வந்து கீழ இருக்கு, லெஃப்ட் மேல இருக்கு. எனி ஸ்பெசிபிக் ரீசன் சார் அது? யோகிதா மேடம் தானே? தெரியும். ஓகே. இது வந்து சக்தி நிலை சம்பந்தப்பட்டது. நீங்க உடலுக்கு இங்க வேலை கிடையாது. மைண்டுக்கு மட்டும் தான் வேலை. நீங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தான் வெளிய எடுக்க போறீங்க. இது ஃபுல்லாவே வந்து இன்விசிபிள் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளித்தள்ளக்கூடியது. பெண்கள் வந்து சக்தியின் வடிவம். ஆண்கள் வந்து சிவனோட வடிவம். சரிங்களா? சோ, இந்த உடல் அமைப்புல உடல வந்து ஒரு கட்டுக்குள்ள நிப்பாட்டிட்டு, இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியேத்துறதுக்காக உடல நம்ம கட்டுப்படுத்தணும். சக்தி வந்து சிவன வந்து ஆட்கொண்டு நிப்பாட்டி வைக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த லாக். இதன் மூலமா எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜியோட ஸ்பீடு வந்து அதிகரிக்கும். அந்த இன்விசிபிள் எனர்ஜி வந்து அதிகரிச்சு, அது மூலமா எல்லா விதமான விஷயங்களும் வந்து வெளிய போகும். சரியா? இந்த உடல் வந்து சுத்தப்படுத்தப்படும். சரியா? ஓகே. இந்த மாரி லாக் பண்ணிட்டு, இந்த மாரி டச் பண்ணிட்டு, கட்டை விரல் ரைட் தம்ப் ஃபிங்கர் கீழ, லெஃப்ட் தம்ப் ஃபிங்கர் மேல. லாக் பண்ணிக்கலாம். கை வந்து இது டவுன்வர்ட்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி பவர்ஃபுல் முத்ரா. ஈவன் இன் த பிளாக் மேஜிக் ஆல்சோ தே யூஸ் திஸ். ஆனா அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. சரியா? உண்மைய சொன்னா எனக்கு தெரியாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான முத்திரை. யாரையும் நெனச்சோ, அவங்கள இந்த மாரி பாயிண்ட் வேர்ட்ஸ் பண்ணியோ, இது பண்ணியோலாம் பண்ணக்கூடாது. அவங்கள அது அஃபெக்ட் பண்ணுதோ, இல்லையோ, நம்மள நிச்சயமா ரிட்டர்ன் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? டோன்ட் ஷோ டூ எனிஒன். ரைட்டா? விளையாட்டு கூட இத வந்து பண்ணாதீங்க. ஆ இந்த மாரியான பிளாக் மேஜிக் பண்றவங்க, எதிர்மறையான விஷயங்கள்லாம் பண்றவங்க, செய்றவங்களுக்கு வந்து, குடும்பத்துல அந்த அளவுக்கு ஒரு டீப்பஸ்ட்டான அட்டாச்மென்ட் இருக்குமான்னா கிடையாது. அத மீறி இருந்தது அப்டின்னாலும், அது அவங்கள ரிட்டர்ன் வந்து அஃபெக்ட் பண்ணும். அவங்க விதி வந்து அப்படித்தான். நீ இந்த கெடுதல பண்ணி தான் நீ வந்து சாப்ட்டாகணும். கெடுதல பண்ணி தான் வாழ்ந்தாகணும் அப்டின்ட்டு. அதனால அவங்க அத பண்ணுவாங்க. சரியா? சோ, மேபி தெரியாம கூட பண்ணிடாதீங்க அப்டிங்கிறேன். ரைட்டா? அவங்க வந்து ஃபுல்லா ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. அவங்களோட இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகே. இந்த ஜாதகருக்கு இந்த நேரத்துல, இந்த விஷயத்தால பாதிப்பு ஏற்படணுங்கிறது விதிப்பாடு இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் அவங்கள எதுவும் பண்ண முடியும்.
கான்செப்ட் புரியுதா? அல்லது அவங்க அத பண்ண மாட்டாங்க. இவ தெய்வத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, ஜாதகம் வந்து காமிச்சு குடுத்துரும். ஓகே. அத ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா வுட்டுருவாங்க. ஏன்னா செஞ்சுட்டு ரிட்டர்ன் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ரைட்டா? ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. ரைட்? ஸோ மேம் யோகிதா மேம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதுல நம்ம எஸ் சார். ஃபுல்லா இன்டர்னலா வந்து வேலை பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. டர்ன் த பால்ம்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த். Inhale deeply. Visualize the white light. Exhale. Join the palms and release the pressure. Sorry. Exhale. Visualize the black energy go out from the body. Sorry, throw the fingers. Again inhale. Exhale. கீழ் நோக்கி. மேம் கீழ் நோக்கி வச்ச மாதிரி தெரியலையே. சர்வரி மேம். டவுன்வர்ட்ஸ் தானே? ஓகே, ஓகே. சரியா? Again inhale. Release the tension. Exhale. Tight. Inhale. Exhale. Relax. Release the fingers. Stop your palms. Look at your palms. Okay. கற்றுக்கொள்பவை அனைத்தும் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எதிர்மறையா எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. ஏன் மறுபடியும் இத சொல்ல வேண்டியது வருது அப்படின்னா, ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சிந்தனைகள் மாறுபடும். அத பத்தின தேடுதல், நீங்க இத பத்தி தேடலாம். YouTubeல உங்களுக்கு சஜஷன்ஸ் இந்த விஷயத்துல அந்த இதெல்லாம் வந்து வரலாம். அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படலாம். எந்த ஒரு காரணம் கொண்டும் இத வந்து எதிர்மறையான விஷயங்களுக்குள்ள வந்து போயிறாதீங்க. ஹெல்த்துக்காக இந்த விஷயத்த நாம பண்றோம். நம்ம லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. கரெக்ட்டா? நம்மட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கட் பண்ணணும், அழிக்கணும். நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் உருவாக்கணும், படைக்கணும். அது எல்லாத்தையும் வந்து நம்மள நாமளே வந்து ஸ்ட்ரென்த்தனா நல்லபடியா ஸ்ட்ராங்கா பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா, சோசியலா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ்வளவுதான். படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3மே நன்மைக்காக மட்டும் இருந்தாலே போதுமானது. இதோட சேர்ந்து வசியம் அப்படிங்கிற விஷயம் வந்து வரும். நமக்கு நாமளே வசியமா இருந்தா போதும். நம்ம சொல்ல நம்ம கேட்டு நல்லபடியா விஷயங்கள இது பண்ணாலே போதும். கரெக்ட்டா? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த முதிரை இதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா நமக்கு கிடைக்க நம்ம அது எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா வந்து பயன்படுத்திக்கணும். நல்ல விஷயங்களுக்கு மட்டும். ஒரு 45 நாட்கள் இத பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் நாம எத்தனையோ பேர் மேல வச்சிருந்த நெகட்டிவான பிம்பங்கள் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிரும்.
சரியா? நம்ம மைண்டுக்குள்ள ஏன் வந்து அவங்கள பத்தின ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்து எடுத்து சொருகி வச்சிருப்பானே. சரி அத மீறி இருந்தாலும் கூட, ஏன் அத மட்டுமே உட்கார்ந்து அத்தன தடவ புரட்டி, புரட்டி படிப்பானே. ஒரு யூஸும் இல்ல. கரெக்ட்டா? கடவுள விட நம்ம புத்திசாலி கிடையாது. படைச்சவன விட நம்ம புத்திசாலி கிடையாது. நம்ம எப்படி ஒரு பணிக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கோமோ, அந்த உயிர்களும் அதே மாரி தான் அனுப்பப்பட்டிருக்கு. வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இதுல நம்ம போய் அவங்கள அப்படி சொல்லி, இவங்கள இந்த மாரி சொல்லி, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, ஃப்ரெஷ்ஷா மைண்ட் வச்சிருந்தீங்கன்னா, புது விதமான பணிகள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ரைட்டா? ஓகே. சோ இதுல வேற எதுவும் டவுட் இருக்கா? சார் கப்புள் ஆஃப் டவுட்ஸ் சார். நம்ப இன்ஹேல் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது, அ எல்லா ஃபிங்கர்ஸையும் அப்படியே ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணணும். இன்க்ளூடிங் யுவர் தம்ப் ஃபிங்கர் கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆனா என்னன்னா கை எடுத்துறக்கூடாது. என் கைக்கு ஆக்ஷன் எடுத்துறக்கூடாது. பாருங்க. இப்படி இருக்கா? ஓகே. இன்ஹேல், ஓகே, ஓகே, எக்ஸ்ஹேல். இன்ஹேல், ஓகே. எக்ஸ்ஹேல். சரியா? ஓகே. மேல மேல தூக்கி ஓப்பன் பண்ணிட்டு, கீழ இறக்கும்போது க்ளோஸ் ம். பண்ணணும் எல்லாத்தையும். ஓகே, ரைட்டா? ஓகே, இந்த ஓகே. இந்த சார் ஆள்காட்டி விரலுக்கு இடத்துல உள்ள கேப் மட்டும் இப்படியே மெயின்டெயின் பண்ணலாம். தப்பில்ல. ஓகே. சரியா? தெரியலீங்க சார் அது நீங்க பண்ணினது இப்போ கேமரா. ஓகே, ஓகே, ஓகே சார். ரைட்டா? ஓகே, அந்த மாரி மட்டும் ஓகே, பண்ணுங்க. நம்மகிட்ட இருக்கிற அந்த ஓகே, நான் அப்படிங்கிற தன்மை, இது வந்து அழிஞ்சு போயிடும். ஓகே, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகும். உடம்புக்கு நான் அப்படிங்கிற தன்மை இருக்கிறனால தான் நம்ம குடுக்குற சாப்பாட அது செமிச்சு குடுக்குது. ஓகே. இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் அழகா புடிச்சு வச்சுட்டு இருக்கு. ரைட்டா? சோ, இத நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரிலீஸ் ஆயி வெளிய போயிடும். சரிங்களா? வேற ஓகே. டவுட்னா? சார் நான் ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எத்தன நிமிஷம் சார் இது பண்ணணும்? 15 நிமிஷம் 3 வேளை ஒரு நாளைக்கு. ஓகே. சார் நீங்க நார்மலா நம்மளோட அந்த அம் நமஸ்கார் முத்ராவும், சின் முத்ராவும் எம்ப்டி ஸ்டமக்ல பண்ணா பெட்டர்ன்னு சொன்னீங்க. ம். இது அந்த மாதிரி ஏதாச்சு எம்ப்டி ஸ்டமக்ல பண்ணது எல்லா முத்திரைகளுமே வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, சரிங்களா? காலையில வந்து யோகா பயிற்சிய முடிச்சுட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி பவர்ஃபுல். சிமிலர்லி ஓகே, இன் த ஈவினிங் ஓகே, டைம் ஆல்சோ. சரிங்களா? ஓகே. ஒரு 4:30 நான் மணி, நார்மலா 4 கிளாஸ்க்கு 3/4. வரதுக்கு முன்னாடி பண்ணுவேன். சூப்பர். நான் பார்த்துருக்கேன். ஆ சரியா? ம். ஓகே. அது ஓகேல்ல சார்? இல்லன்னா ஆமா. யோகா அந்த மாரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா தான் இது சூப்பர். பண்றது. மேம் நீங்க ஒரு 45 நாள் எடுக்குறீங்கன்னு வைங்களேன். அதுல வந்து ம். ஒரு 5 நாள் அல்லது 10 நாட்கள் நீங்க உணவு அருந்திட்டு, அதுக்கப்புறமா இந்த மாரி செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அது தவறு இல்ல. ஓகே, ஓகே, நீங்க 40 நாட்கள் வந்து அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து பிரஷர் பண்ணா மட்டும் தான் உடலால அத ஏத்துக்கிட முடியும். ஓகே. சார் சரியா? ஏன் கேட்கிறேன்னா, மார்னிங்னா எம்ப்டி ஸ்டமக்ல நம்ம பண்ணிடுவோம் சார். பட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவ்னிங் வந்து ம். அப்படி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் 45 சாப்பிட்டுட்டு நிமிடங்கள்னா 45 நிமிடங்கள் மட்டுமே தான் செய்யணுங்கிறது கிடையாது. வரைக்கும் பண்ணலாம் எக்ஸ்ட்ரீமா. ஒரு நாளைக்கு 2 வேள பண்ணாலும் ஓகே, போதும் தான். ஓகே, நாம ஓகே, எந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு கேரக்டரா இருக்கோமோ, அதுக்கு ஏத்த மாரி இந்த முத்திரைய நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு ஓகே. மட்டும் தான் தெரியும். நம்ம யார் யார் வந்து வஞ்சம் இருக்கு, யார் யார்கிட்ட நம்ம அன்பா இருக்கோம், யார் யார்கிட்ட இதுவா இருக்கோம் அப்படின்னு. இந்த ம், எதிர்மறை குணங்கள் எல்லாம் நம்ம கூட இருந்துகிட்டே நம்மள வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து உள்ளது. அது வந்து ம். கொஸ்டின் கேட்கும். "ஏய்! அது என்ன? இது நியாயமா? எனக்கு சொல்லேன்." அப்படிங்கிற மாரியான கேள்விகள்லாம் வந்து கேட்கும். சரிங்களா? ம். அந்த மாரியான கேள்விகள் வந்து கேட்காம இருக்கிற சமயங்கள் எது அப்படின்னா, இந்த காலை நேரமும், மாலை நேரமும். வயிறு ஓகே. எம்ப்டியா இருக்கும் பொழுது, பசினால சாப்பாடு மேல மட்டும் தான் வந்து கவனம் இருக்குதா? ம், அந்த ம், சமயங்கள்ல ம். நம்ம பயிற்சி செய்யும் பொழுது ரொம்ப எஃபெக்டிவா வந்து அந்த இதோட எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகும். கவனம் எல்லாம் சாப்பாடு, சாப்பாடு, சாப்பாடு மட்டும் இருக்கும். அதனால தான் விரதம்லாம் இருக்கிறது. ஓகே. கவனம் ஃபுல்லா வந்து
பசி 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 பசின்னு இருக்கும். சாப்பாடு சாப்பாடு சாப்பிடணும். அப்ப சாப்பாடுக்கு என்ன இப்படி ஏன் சாப்பிடாம இருக்கோம்? இறைவன். அதனால மட்டுமே தான். ஓகே. சரிங்களா? சோ நீங்க காலையில சரி, வந்து பண்ணுங்க. இந்த மணிக்கு மேல பண்ணக்கூடாது. அப்படின்னா ஆஃப்டர் வாட் டைம் நம்ம பண்ணக்கூடாது சார்? நீங்க 6 மணி 7 மணிக்கு மேல வந்து பயிற்சி வந்து செய்யாதீங்க. அதுக்குன்னு ஓகே. குறிப்பிடப்பட்ட சில முத்திரைகள் மட்டும் இருக்கும். நமஸ்கார முதிரைலாம் நீங்க பண்ணலாம். ம். சரிங்க? சோ இந்த 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 ஸ்டார்ட்டிங் புள்ளியில இருந்து இந்த எண்டிங் புள்ளி வரைக்கும் யார் ஒருத்தரையுமே காயப்படுத்தாம, யார் ஒருத்தரையுமாலயும் காயப்படாம வாழ முடியுமா அப்படின்னா, ஞானிகளாலயும், முனிவர்களாலயும் மட்டும் தான் முடியும். அதுலயும் ஏகப்பட்ட முனிவர்கள் வந்து சாபம் குடுத்திருக்காங்க, சாபம் வாங்கியிருக்காங்க. இந்த மாரிலாம் வந்துலாம் நடந்திருக்கு. கரெக்ட்டா? இந்த மாரி ஒரே லைனா போறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்பவே வந்து கம்மி. அத நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த நேரத்துல நைட் வந்து உட்கார்ந்து, இன்னைக்கு நான் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே சாரி. அவங்களுக்கு நம்ம வந்து மனசார மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா, அதோட தாக்கம் வந்து குறையும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி சப்கான்ஷியஸ் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாரி முத்திரைகள் நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணிக்கணும். இந்த மாரியான முத்திரைகள் வந்து உங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். உங்க பிரெயின வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு நெறைய பிராண சக்திய வந்து தெளிச்சு குடுக்கும். அது என்ன பண்ணும் அப்படிங்கிறச்சுன்னா, உங்க தூக்கத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இரவு நேரத்துல தாமச குணம் வந்து உடல்ல வந்து அதிகமா இருக்கும். எல்லாருமே சத்துவமா மட்டும் படுத்திருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. ம். சரிங்களா? ஏன்னா உட உலகத்துக்கே அது வந்து தேவை. நைட் இந்த தாமச குணம் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள வந்து அப்படியே தூங்குவதற்கு வந்து கொண்டு போகுது. இவ்வளவு பிரிஸ்கா இருக்கிற நாம, அந்த தாமச குணம் வர்றதுனால சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாரி, டயர்ட் அப்படிங்கிற விஷயம் மாரி, களைப்பு விஷயம்லாம் நடந்து, களைப்பு வந்து இதுல உள்ளதுதான். அப்படியே வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அப்படியே போய் படுத்து ரிலாக்ஸா படுத்து தூங்கணும். காலையில எந்திரிச்ச உடனே ரஜசிக்க இருக்கும். அன்டில் அந்த காலை சாப்பாடு உள்ள போற வரைக்கும் ரஜசாவே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு உள்ள போனோம்னா சத்துவம் ஆயிடும். அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஓகே. பணியெல்லாம் செய்யும்போது நம்மளோட சக்தி வந்து கரெக்ட்டா வந்து மேனேஜ் ஆகும். இந்த 3 குணங்கள் கொடுக்கப்பட்ட காரணம் வந்து தெரியுதா? ம். 3மே மனிதனுக்கு வந்து தேவை. ம். ராஜசம் மட்டும் இருந்தது அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஆக்டிவ்லயே இருக்கணும். சத்துவம் மட்டும் இருந்தது அப்படின்னா, எந்த விஷயத்துக்கும் ரிப்ளையே பண்ணாம அதனாலதான் முனிவர் ஞானிகள்லாம் வந்து அந்த ஸ்டேட்ல தான் இருப்பாங்க எப்போதுமே. தாமச குணம்னா ஓகே. எப்ப பார்த்தாலும் சோம்பரப்பட்டுட்டே இருக்கிறது. ரைட்? 8, 8, 8 இந்த மாரி தான் வந்து டிவைட் பண்ணி இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? ஓகே. ஆமா. 6 மணி 7 மணிக்கு மேல வந்து பண்ண வேண்டாம். ஓகே ஒருவேளை சார். சில நேரங்கள்ல வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் பரவால்ல. அந்த 45 நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த 45 நாட்கள்ல எத்தனை நாட்கள் உங்களால தொடர்ந்து பண்ண முடியுது? எந்த டைம் உங்களால கரெக்ட்டா குடுக்க முடியுது? என்ன மாரி உங்க ஸ்கெட்யூல் வந்து அரேஞ்ச் பண்ணலாங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. சரிங்களா? இதெல்லாம் வந்து சாதனாஸ். நீங்க உங்களால தனியா நம்மளால வந்து 1 ஹவர் யோகா பண்ண முடியுமா? அப்படின்னா, அது கொஞ்சம் கடினம். பட் அதுக்காக வந்து உட்கார்ந்து அந்த குரூப்போட அந்த எனர்ஜியோட சேர்ந்து இது பண்ணும்போது நம்ம நெறைய எஃபோர்ட் போகும். நம்ம தனியா பண்ணா ஒரு 90% பண்ணுவோம் அப்படின்னா, மாஸ்டர் இவங்களோட சேர்ந்து பண்ணும்போது 100% அது கம்ப்ளீட் ஆகும். எஸ். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி நீங்க பண்றதுக்கு வந்து நெறையவே வந்து முயற்சி எல்லாம் செய்யலாம். எந்த அளவுக்கு நீங்க தனிப்பட்ட விதத்துல வந்து உட்கார்ந்து இந்த மாரி ட்ரெய்னிங் எடுத்தீங்கன்னா ஓகே தான். அந்த மாரி பண்றது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து குடுக்கும். அப்படி ஒரு வேளை உங்களால தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னாலும், இத்தன விதமான லைஃப் லெசன்ஸோட சேர்த்து இத டீச் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, லைஃப்ல ஏதாவது ஒரு சமயத்துல எப்பயாவது ஒரு நேரத்துல இந்த முத்ரா வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். யா. அதுக்காக ஓகே சார். இந்த தேங்க் யூ மாரியான சார். பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு சொல்லி தர்றேன். சரிங்களா?